பஞ்சு போல் ஒரு பணியாரமும் அதுக்கு ஒரு பருப்பு துவையலும் பண்ணியிருக்கேன். இந்த லீவ் நாளில் பசங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இட்லி தோசைக்கு பதில் நல்லா சாப்பிடுவாங்க. வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 கப்பு பச்சரிசி எடுத்து நல்லா கழுவி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு பாருங்கள், இதான் பச்சரிசி, ரேஷன் அரிசி தான். நல்லா கழுவிட்டு பொறுக்கி எல்லாம் சுத்தம் பண்ணி ஊற வச்சுருக்கேன். 1 கப்பு தேங்காய் துருவல், இந்த மேலே இருக்கிற கருப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு வெள்ளையாக இருக்கிறது மட்டும். அப்புறம் 1 கப்பு அரிசி சாப்பாடு, 1 ஸ்பூன் சர்க்கரை. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கிடலாம். இதில் இட்லி சோடாவோ ஈனோவோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அப்படியே தான் பண்ண போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க, நான் மாவெல்லாம் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். ஒரு பாத்திரத்தில் போட்டு இதை நல்லா நான் 2 வாட்டி அரைச்சேன், பாதி பாதியாக போட்டு. அதனால் கையை விட்டு நல்லா நம்ம கரைச்சிட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா புளிக்கும். இப்போ இதில் உப்பு போடக்கூடாது. அப்படியே நல்லா கலந்து நம்ம மூடி வச்சிடணும். ஒரு 7 மணி நேரம் ஊறுனா நல்லா புசு புசுன்னு வரும், பொங்கி வரும். நல்லா கொஞ்சம் புளிச்சு இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு. கொஞ்சம் புளிப்பு, இனிப்பு, தேங்காயோட வாசனை, தேங்காயோட டேஸ்ட்டு எல்லாமே கலந்து இந்த பணியாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சாச்சு. 7 ஹவருக்கு. இப்போ பாருங்கள், 7 ஹவரை பொறுத்து நல்லா புளிச்சு வந்திருக்கு. நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு. வெண்ணெய் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் அரைக்கணும். கொஞ்சம் கூட கொரக்கொரப்பு அதில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் அரைக்கணும். இப்போ நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை செய்ய போகிறோம். இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாவில் ஆப்பம் கூட ரொம்ப நல்லா வரும். இட்லி போட்டிங்கன்னா அதை விட சூப்பராக வரும். பணியாரமும் வரும். 3 பொருளும் ரொம்பவே நல்லா வரும். நான் 3மே செஞ்சு பார்த்துட்டேன். ஆனால் பணியாரம் மட்டும்தான் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இப்போ உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வாங்க, இப்போ பணியார சட்டியில் பணியாரம் ஊற்றிக்கலாம். முதல்ல ஒரு வாட்டி ஊற்றி அது வெந்துருச்சு. இப்போ அதை எடுக்க போகிறேன். திருப்பி போட்டு அதை எடுத்துக்க போகிறேன். மறுபடியும் உங்களுக்கு எப்படி போட்டேன்னு காட்டுறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சாதாரணமாக நீங்கள் எந்த எண்ணெய் போடுறீங்களோ அந்த எண்ணெய் கூட போட்டுக்கலாம். இந்த எண்ணெய் தான் அந்த எண்ணெய் தான் இல்லை, எந்த எண்ணெய் இருந்தாலும் நல்லாவே இருக்கும். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி விட்டுடலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா கீழே நல்லா வெந்திருக்கும். அப்புறம் நீங்கள் இதை பெரட்டி போட்டுக்கலாம். அப்பயும் 2 நிமிஷம் இருந்தால் அதுவுமே நல்லா வெந்துடும். சீக்கிரமே இது வெந்துடும். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ எல்லா பணியாரமும் இதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ நான் இதை பாருங்கள், ஒரே குச்சிலேயே எடுத்துடுறேன். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தைங்க வீட்டில் இருக்கிறதுனால நான் இனிமேல் நிறைய ஸ்நாக்கு தான் போடுவேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதே மாதிரி எல்லா மாவுலேயும் நம்ம போட்டு எடுத்துடலாம். இதுக்கு நான் பருப்பும் வெங்காயம் போட்டு ஒரு கொஞ்சமாக புதினா போட்டு ஒரு துவையல் அரைச்சேன். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பணியாரத்துக்கு அது ரொம்பவே பொருத்தமாக இருந்துச்சு. அதையும் நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளோதான், பணியாரம் முடிஞ்சிருச்சு. இப்போ சட்னிக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். இது வறுத்ததுக்கப்புறம் ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 4-5 பூண்டு பல் அப்படியே முழுசாக உரிக்காமல் போட்டேன். இப்போ மீடியம் சைஸில் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நீங்கள் எவ்வளோ நிறைய போட்டாலும் நல்லாவே இருக்கும். ஒரே ஒரு பிடி புதினா, ரொம்ப புதினா வேண்டாம், ஒரு பிடி. அது புதினா இல்லைனாலும் கூட பரவாயில்ல. ஒரு குட்டி உண்டு புளி போட்டுக்கலாம். ஒரு 1/4 மூடிக்கும் குறைவாக தேங்காய். இதை ஒரு 2-3 ஸ்பூன் இருக்கும், அவ்வளோதான். கொஞ்சமாக தேங்காய். ஆனால் தேங்காய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் போட்டுக்கோங்க, கொஞ்சமாவது போட்டுக்கோங்க. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். எப்போ ஆஃப் பண்ணிட்டேன்னா
புதினா போடும்போது ஆஃப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தேங்காய் போட்டிருக்கேன், புளி போட்டிருக்கேன். மேற்கொண்டு இப்போது உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஆற வச்சு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு ஊற்றிருக்கேன், சீரகம் போட்டிருக்கேன், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய். இதை நல்லா வறுத்து விட்டு நம்ம சட்னியில் இதை சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்ல ஃப்ளேவரோட டேஸ்ட்டாக இருந்தது இந்த சட்னி. நிறைய நான் என்னோடய வீடியோவில் சட்னி நிறைய விதவிதமாக போட்டிருக்கேன். நிறைய சட்னி ரெசிபி போட்டிருக்கேன். நீங்கள் ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.